அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் பங்கு பற்றி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஏன்னா முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கடைசி கட்ட தொண்டர்கள் வரைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அந்த சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கட்சியில எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறது என்பதையும் அந்த கட்சி எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தின் மூலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை பற்றி காணலாம். எங்கே முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் ஆரம்பித்தது என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஃபைட் மாஸ்டர், அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த உதவியாளரா சின்னப்ப தேவர், தேவர் பிலிம்ஸ் ஓனர் அவர் நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் சின்னப்ப தேவருக்கும், அதாவது சாண்டோ சின்னப்ப தேவர் சொல்லுவாங்க அவரை, சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் நண்பராக பழக ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் தேவர் பிலிம்ஸ் என்ற கம்பெனியை தொடர்ந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தார் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனை வைத்து அதிகமான படங்கள் தயாரித்தது சாண்டோ சின்னப்ப தேவர் தான். அப்போ தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர் வழங்கும் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படி அந்த பேனர், அந்த டைட்டில் பேனர் தியேட்டரில் பார்த்த உடனேயே அன்றே முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எம்ஜிஆர் மீது தனிப்பற்றும் பாசமும் கொண்டார்கள். அங்குதான் அரசியல், இது அரசியலாக அங்கே இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற அதிமுக அரசியலே அங்குதான் நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப தெல்ல தெளிவாக உற்று நோக்கினால் அங்குதான் அந்த ரசிகர்களாக ஒரு ஆதரவு நிலையை எம்ஜிஆர் மீது முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் மாறுகிறார்கள். எங்கே தேவர் பிலிம்ஸ் சின்னப்ப தேவர் வழங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அப்படின்னு அவர் என்ன டைட்டில் இருக்கு அப்படி போட்டு காடுவது இல்லையா, அங்கே இருந்து தேவர் பிலிம்ஸும் எம்ஜிஆர் கூட்டணியில் வந்த படங்கள் அனைத்தும் ஹிட்டானது. அதற்கு சப்போர்ட்டாக இருந்தது முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள். காரணம், சின்னப்ப தேவர், சாண்டோ சின்னப்ப தேவர் என்ற ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தயாரிக்கிற படம், அந்த படத்தில் மிகப்பெரிய நடிகராக இருக்கிற எம்ஜிஆரும் தொடர்ந்து நடிக்கிறார் அப்படிங்கிற அந்த உறவு முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எம்ஜிஆர் மீது ஒரு கிரேஸை உருவாக்கியது. அன்றே முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அதிகமான ரசிகர்களாக எம்ஜிஆர் மீது உருவாகினார்கள். இப்படி எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கும் சினிமாவில் எம்ஜிஆர் மிகப்பெரிய கதாநாயகனாக போலச்சுவதற்கும் உறுதுணையாக இருந்தவர் சாண்டோ சின்னப்ப தேவர். முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சாண்டோ சின்னப்ப தேவர் தான் எம்ஜிஆர் பெரிய கதாநாயகனா வளர்வதற்கு காரணமாக இருந்தார். அங்கே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முதல் விதையை போட்டிருக்கின்றார். காலங்கள் ஓடுகிறது, அதிகமான படங்கள் எம்ஜிஆர் நடித்து மிகப்பெரிய நடிகராக வந்துட்டாரு. ரசிகர்கள் எங்க பார்த்தாலும் கூடுறாங்க, உச்ச நட்சத்திரமாக ஆகிட்டார். அதன் பிறகு திமுக கட்சியிலே அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் தான் அவர் கட்சியில கணக்கு கேட்டதுக்காக எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாரு, தனி கட்சியை ஆரம்பிக்கிறார். 1972 கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஒரே வாரத்துல தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 6 மாசத்துல கட்சி தொடங்கி 6 மாசத்துல பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருது. எங்க திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல். அப்போ தேர்தலில் நம்ம சைடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சைடு முதல்ல வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பயங்கரமான ஆலோசனையில் இருக்கார். அது திமுக பயங்கரமான டஃப் கொடுக்குற டைம். அது அவ்வளவு ஈஸியா திமுகவை ஜெயிக்க முடியாது. கட்சியில இருந்து பிரிஞ்சிருக்காரு. இன்னொன்று, தான் ஆளுமை, எனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்பதை எம்ஜிஆர் நிரூபிச்சார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ என்ன பண்ணணும், சின்னமும் ரெடி ஆகல. முதல் சின்னம் என்ன அப்படின்னு ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனை பண்றப்ப மாயத்தேவர் தான் இரட்டை இலை சின்னத்துல நிற்போம், இரட்டை இலை தேர்ந்தெடுப்போம்னு சொல்றாரு. அப்போ எம்ஜிஆர் மாயத்தேவர் அங்கேயும் பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு அவர் அரசியல் களமிறங்கும் போது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தேவமார் தான் அங்க வந்து நிற்கிறார். மாயத்தேவர்ங்கிற ஒருவர் இரட்டையிலே அப்படிங்கிற அந்த சின்னத்தை கண்டுபிடிச்சு இது வேணும், இதுல நிற்போம்னு ஐடியா கொடுத்ததும் மாயத்தேவர் தான். எம்ஜிஆருக்கு ஆரம்பத்துல சின்னப்ப தேவர், அரசியல்ல மாயத்தேவர். அப்போ அவரு இரட்டையிலே சொன்ன எம்ஜிஆர் என்ன சொல்றாரா,
இரட்டையில அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமா, இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ மாயத்தேவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க பிரச்சாரத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், 2 விரலை மட்டும் காட்டுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இரட்டையில தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், 2 விரலை காட்டினாலே போதும் தலைவர் மாயத்தேவர் ஐடியா கொடுக்க இரட்டையிலே ஓகே பண்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இரட்டையிலே சின்னத்தைக்கு ஐடியா கொடுத்ததும் மாயத்தேவர். கடைசியில மாயத்தேவரே திண்டுக்கல்ல போட்டியிட வைக்கிறார். ஏன்னா திண்டுக்கல்லையும் முக்குளத்தூர் சமுதாயம் அதிகம். அப்போ முதல்ல சினிமாவில் வளர்ந்ததும் ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்து ஆட்கள் மூலமா, அரசியல்ல முதல்ல வேட்பாளரை நுப்பாற்றுவதும் ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்துதான். எந்த நம்பிக்கையில முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் வெற்றி பெற வைத்து விடுவார்கள் நம்பிக்கையில தான் நுப்பாற்றுறாரு. தேர்தல் பிரச்சாரம் நடக்குது, பயங்கரமான எதிர்ப்பு எம்ஜிஆரை கொல்ல கூட சரி நடக்குது. அதெல்லாம் முறியடிச்சு மார்கசத்துல வந்து சென்னையிலிருந்து திண்டுக்கலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி எம்ஜிஆர் போன வரலாறுலாம் இருக்கு. நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. பயங்கரமான வெற்றி. முதல் தேர்தலிலேயே இரட்டை இலட்சணம் மாயத்தேவர் ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை முப்பாட்டி வெற்றி பெறார் எம்ஜிஆர். அங்கேயும் இரட்டையிலேயே முதல்ல வெற்றி பெற வச்சது தேவர் சமுதாய மக்கள். மாயத்தேவர் ஒருத்தர் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதுவும் எம்ஜிஆருக்கு அந்த இடத்திலும், ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்து ஆள் தான் அவருக்கு வந்து பக்குவமா இருக்காங்க. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அரசியல் காய் நகர்த்துறாரு எம்ஜிஆர். காலங்கள் போகுது, சட்டமன்ற தேர்தல் வருது, எம்ஜிஆர் வந்து வெற்றி பெறாரு, முதலமைச்சரும் ஆயிட்டார். இதுக்கு இடையில இன்னொன்று கவனிக்கணும், அவர் மிகப்பெரிய நடிகராக இருந்த காலத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்துறாரு 1963 அந்த டைம்ல. இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் எம்ஜிஆர். அவர் இறந்த பசும்பொண்ணுக்கே அவர் வந்து இறுதி அஞ்சலியில எம்ஜிஆரே கலந்துகிட்டார். அப்போதும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் வைத்திருந்திருக்கார்கள் அந்த காலகட்டத்தில். இதுவும் அது நடந்திருக்கிறது. இப்போ சிஎம் ஆயிட்டாரு, ஆகிய ஆட்சி தான் நடக்குது. அப்போ முழுக்க அவருக்கு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை வாக்கு வங்கி அதிகமாகிவிட்டது. ஏன்னா இந்த இதுல இருந்தே சின்னப்ப தேவர், மாயத்தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இந்த வரலாறுல இருந்தே முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எம்ஜிஆரே நமக்கு வேண்டப்பட்டவர், நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் தென் மாவட்டங்கள் அதிகமாக விழுந்திருக்கிறது. எம்ஜிஆருக்கு பயங்கரமா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டார். தொடர்ந்து வெற்றி பெற்றாரு, சிஎம் ஆனார். ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் இறந்துறாரு. கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அவர் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் தான் சிஎம், ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆரே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி அவருக்கு அதிகமாக இதன் மூலம் வந்திருந்தது. இப்ப அவர் எம்ஜிஆர் இறந்த உடனே 1987 அந்த காலகட்டத்துல அவர் இறந்த உடனே அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துறது யாரு, அந்த கட்சிக்கு யார் பொறுப்பேற்பா அப்படிங்கிற பயங்கரமான பிரச்சனை, குழப்பம், ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில அடிச்சது வைக்கணும் எவ்வளவு நடந்தது. அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா கூட அரசியல் விட்டு நான் விலகிறேன், ஓடிடுறேன் அப்படின்னு ஏதோ லெட்டர் கூட எழுதி வச்சதா கூட சொல்றாங்க. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா கூட உதவியா சசிகலா அம்மாவை எம்ஜிஆர் சொல்லியும் சேர்த்ததாக சொல்லப்படுது. எம்ஜிஆருக்கும் நல்ல அறிமுகமானவங்க சசிகலா அம்மையார். ஏன் எம்ஜிஆர் சசிகலா அம்மா கூட இது ஜெயலலிதா அம்மா கூட சசிகலா அம்மா விட்டாருன்னா முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் தெரிஞ்சுதான் வச்சார். ஏன்னா முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களை நம்பினார். அதே ஒன்று முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு சோதனை வருகின்ற காலகட்டத்திலாம் அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போன வரலாறு முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களுக்கு உண்டு. அதே மாதிரி அவர் இறந்த பிறகு அதிமுகவுக்கு அடுத்து யாரு அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவை முன்னெடுக்கும் போது அவருக்கு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் பாதுகாப்புக்கு என்று மன்னார்குடியிலிருந்து தங்கள் உறவினர்களை பாதுகாப்புக்கு அழைத்து கோயஸ் கார்டனை வச்சு ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தவர் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அம்மையார். அந்த இடத்திலையும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தினரால் அதிமுகவும் காப்பாற்றப்பட்டது. மிகப்பெரிய ஆளுமைக்கிய தலைவராக கருதப்பட்டு மிகப்பெரிய ஆண்கள் அராஜகம் ஆதிக்கம் நிறைந்த இந்த தமிழ் நாட்டு அரசியலில் கலைஞர் போன்ற பெரும் ஆளுமைகள் இருந்த அரசியல் அவரை எதிர்த்து கடந்த அளவுக்கு தைரியத்தை ஒட்டி பாதுகாப்பு அளித்தவர் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அம்மையார். இப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மாவும்
அவங்க இருக்கிறாங்க, இனி நமக்கு கவலை இல்லைங்கிற தைரியத்துல அரசியல்ல கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்களும் மாபெரும் வெற்றி பெறாங்க. எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் கொடுத்தாலும் ஜெயலலிதா அம்மா கூட முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அம்மையார் இருக்கிறாங்கிற நம்பிக்கையில மேலும் வாக்கு வங்கி கூடுது, முக்குளத்தூர் வாக்கு வங்கி. அப்போ முழுக்க அதிமுக தலைமையும் சசிகலா அம்மையாரால் காப்பாற்றப்பட்டே வருகிறது. அப்ப அங்கேயும் ஒரு முக்குளத்தூர் சமுதாயம் தான் அந்த கட்சியையும் தலைமையும் காத்து நின்றது. சரி, போனாங்க, அரசியல் மிகப்பெரிய தலைவி ஆனாங்க, கட்சி வளர்ந்தது, பல தடவை முதலமைச்சரும் ஆனாங்க சசிகலா ஜெயலலிதா அம்மா. கடைசியில் என்ன ஆனது? ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. அடுத்து யார் அந்த கட்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வழக்குல ஜெயலலிதா அம்மா சிறை செல்ல வேண்டிய சூழல். அப்போ சிஎம்மா யாரை போடலாம் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் எப்படி முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை நம்பினாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் நம்பினாங்க. எப்படி சசிகலா அம்மையார் நமக்கு நம்பிக்கையோட இருக்காங்களோ அதே மாதிரி முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சிஎம் ஆகுன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம்மா கொண்டு வந்தாங்க. அங்கேயும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முக்கியத்துவம் பெறார். அதே மாதிரி அவர் சிறை சென்று திரும்பி ரிலீஸ் ஆகி வரும்போது எப்படி நம்பி முதலமைச்சர் பதவியை முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவற்றை நம்பி கொடுத்தாங்களோ அதே மாதிரி திருப்பி அவர் கொடுத்துட்டு அந்த சமுதாயத்தை பேரை காப்பாற்றினார். அந்த சமுதாயத்தின் மீது ஜெயலலிதா அம்மையாருக்கு நம்பிக்கை வருவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. இன்னொன்று சசிகலா அம்மையார் கூட இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையும் வந்தது. இந்த இடத்துலையும் அந்த கட்சியை காப்பாற்றுனது ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஓபிஎஸ். ஸோ இப்படி காலத்துக்கும் அதிமுகவுக்கும் தலைமைக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்தது முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் தலைவர்கள். சரி, அதன் பிறகு அதிமுகவோட பல பிரச்சனை ஜெயலலிதா அம்மையாருக்கு இறக்குற காலத்தில் இறந்துட்டாங்க. பல பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கட்சியும் ஆட்சியும் யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப அப்பவும் யார்கிட்ட போய் எல்லா தலைவர்களும் போய் கெஞ்சினாங்க? முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா மட்டும் தான் கெஞ்சினாங்க. நீங்க தான் இந்த கட்சியை காப்பாற்றணும், நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும், வேற வழியிலேருந்து ரொம்ப கெஞ்சின வீடியோலாம் இன்னும் இருக்கு. அப்போதும் தேவர் சமுதாயம் முக்கியத்துவம் பெற்றது. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட அவர் தர்ம யுத்தம் சொல்லி யார் பேச்சையை கேட்டுட்டு சேட்டை பண்ணி பல பிரச்சனை பண்ணும்போது கூட சசிகலா அம்மையார் அவ்வளவு பேரையும் திறமையா ஒருங்கிணைச்சு கூவத்தூர்ல ஒரு அவ்வளவு எம்எல்ஏ ஒருங்கிணைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க. எங்கே மிஸ் ஆகுது? கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஒரு கட்சியில 30-40 வருடங்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை நம்புற வரைக்கும் அந்த கட்சி சரியா இருந்தது. என்னைக்கு வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டு அந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கட்சிக்கு சனியை முடிச்சிருச்சு, பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருமே அந்த கட்சிக்கோ கட்சி தலைமைக்கோ துரோகம் பண்ணதே கிடையாது. அவர் நம்ம சின்னப்ப தேவர்ல இருந்து நடிகராக இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் அவரும் துரோகம் பண்ணதில்லை, மாயத்தேவர் அவரும் துரோகம் பண்ணதில்லை, அதன் பிறகு அந்த சசிகலா அம்மையார் துரோகம் பண்ணதில்லை, ஓ பன்னீர்செல்வம் துரோகம் பண்ணதில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னைக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்களோ அன்னைக்கே கட்சிக்கு பிரச்சனை வந்தது. அப்போ இந்த இடத்துல சமுதாய ரீதியா நம்ம சில விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த கட்சிக்கு நன்றியோடும் விசுவாசமா இருந்த ஒரே சமுதாயம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் என்பதை எல்லாரும் உணரணும். சும்மா கடந்து போயிட முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்தாச்சு. அதன் பிறகு இவங்க சிறை செஞ்சுட்டாங்க சசிகலா அம்மையார். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ என்னாச்சு? ஆர்கே நகர் தேர்தல் ஜெயலலிதா அம்மையாருக்கு வெற்றி பெற்ற தொகுதி அங்க யாரு ஜெயிச்சு ஆளுமையா நிரூபிக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ கூட முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் ஜெயிச்சு நிரூபிச்சாரு. எடப்பாடி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருச்சு, திமுக டெபாசிட் இறந்துச்சு. அப்ப அங்கேயும் முக்குளத்தூர் சமுதாயத்தை தான் மக்களும் ஆரம்பிச்சாங்க, அவரும் ஆளுமை நிரூபிச்சாரு. இப்போ முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் ஆட்சி, எடப்பாடியோட ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு. அந்த ஆட்சி நீடிக்கணும்னா பன்னீர்செல்வம் 12 எம்எல்ஏ வச்சிருக்காரு, பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்கணும், இல்லைன்னா கட்சி எப்போ வேணாலும் பெரும்பான்மை இழந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தப்போ அப்போ கூட பிஜேபி தலையிட்டு சேர்த்து வச்சாங்கலாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்து வைக்காங்க. அப்போ கூட எடப்பாடி ஆட்சி யாரால காப்பாற்றப்பட்டதுன்னா ஒரு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தால் காப்பாற்றப்பட்டது அந்த 4 வருஷத்துல. அப்பவும் தேவர் சமுதாயம் தான் அந்த கட்சியை காப்பாற்றணும். சரி, முடிஞ்சிச்சு. 4 வருஷம் ஆண்டாரு எடப்பாடி பழனிசாமி.
அதன் பிறகு இடையில பல தேர்தல் தோல்வி. ஏன் தோத்தாரு எடப்பாடி பழனிசாமி? என்னைக்கு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவராக கருதப்பட்ட சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார். முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை எதிர்ப்பை சந்திச்சார். எவ்வளவு 30-35 ஆண்டுகளாக விசுவாசமா தலைமைக்கும் கட்சிக்கு இருந்த தேவர் சமுதாயத்தை பிரதிநிதிகளை தலைவர்கள் நீக்கினா அந்த சமுதாயம் சும்மா இருக்குமா? தொடர்ந்து எல்லா இடைத்தேர்தல் மற்ற எல்லா தேர்தலும் தேவர் சமுதாயம் தான் அவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. டிடிவி தினகரன் ஆதரிச்சாங்க. அப்போ அங்க போச்சு. ஏன்னா அவன் வேற வேணா என்ன பண்ண முடியும்? அதை தான் பண்ணுவாங்க. கடைசியா என்ன வச்சு அதுவும் முடிஞ்சு வச்சு. இப்போ வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? தேவர் சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போடல? எப்படி போடுவாங்க? 35 வருஷமா எம்ஜிஆர் காலத்திலிருந்து விசுவாசமா இருந்து தலைமைக்கும் கட்சியும் காப்பாற்றின ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு எதிராக ஒருத்தர் செயல்படும் போது ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ நாங்க இல்லாம நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படிங்கிற சவாலை எடுத்து முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரண்டு நிற்கிறது. இப்ப கூட அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்த்தான் கட்சி காப்பாற்றப்படும், ஆட்சிக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா இன்னும் 100 ஆண்டு சேர்ந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியோடும் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் மீது அன்பும் பற்றும் பாசமும் வைத்த தேவர் சமுதாய மக்கள் அந்த மக்களுடைய தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வரைக்கும் ஒரு சவாலாக இருக்கு. அதைத்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் 7 தொகுதியில் டெபாசிட் இருந்தாங்க. 35 வருஷமா இரட்டலைக்கு ஓட்டு போட்ட முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் இந்த வருடம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற இடங்கள் இரட்டலைக்கு ஓட்டு போட மாட்டோம் தூக்கி வச்சு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இதுதான். இன்னமும் இந்த தேவர் சமுதாய வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனா சசிகலா அம்மையார ஓபிஎஸ் அவர்களை சேர்க்காம எடப்பாடியில யார் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாது. எத்தனை தடவைய எத்தனையோ ஆபத்திலிருந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கட்சியின் தலைவர்களையும் காப்பாற்றி வந்திருக்காங்க. நீங்க வீடியோ பார்க்குறவங்க நான் சொன்னது பொய்ன்னு எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே நடந்தது. எவிடன்ஸோட நான் பதிவு பண்றேன். இப்பவும் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முக்குளத்தூர் தேவர் சமுதாய தலைவர்களால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். வருகிற 2026 தேர்தலுக்குள்ள கட்சி ஒருங்கிணைந்தால் சசிகலா அம்மையாரை, ஓபிஎஸ் போன்றவர்களை, டிடிவி போன்றவர்களை இணைத்து தேர்தலை சந்தித்தால் எவ்வாறு எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா என்று பல பிரச்சனையிலிருந்து இந்த கட்சியும் தலைவர்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அதே போன்று தேவர் சமுதாய தலைவர்களால் இந்த அதிமுக மீண்டும் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் கட்சி இவர்கள் தனியாக இயங்க ஆரம்பிப்பார்கள். பல குழப்பத்தை உண்டு பண்ணும். ஆகவே இந்த வரலாறுகள் எல்லாம் புரிந்து கொண்டு இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற தலைவர்கள் உணர்ந்து தேவர் சமுதாயத்தை எதிர்க்காமல் வெறுப்பை உண்டு பண்ணாமல் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு ஒரே வழி சசிகலா அம்மையார் போன்றவர்களை சேர்க்கணும். அதுக்கான வழிகளை ஏற்பாடுகளை பண்ணி கட்சியை ஒருங்கிணைத்து அரசியலை சந்தித்தால் வெற்றி பெறலாம். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் எம்ஜிஆருடைய சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மிகப்பெரிய தலைவராக வந்ததிலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய தலைவியாக வந்ததிலிருந்து, சசிகலா அம்மையாரிலிருந்து, ஓபிஎஸ் இருந்து டிடிவி வரைக்கும் இந்த சமுதாயம் இந்த இரட்டை இலக்கியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்காகவும் பல தியாகங்களை செய்து அந்த கட்சியின் தலைமை கட்டி காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான வரலாறு. தேவர் சமுதாயம் இல்லாமல் அதிமுக இல்லை. ஆகவே அடுத்த தேர்தலில் தேவர் சமுதாயத்தை சந்தோஷப்படும் வகையில் சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் போன்றவரையும் சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து 2026 தேவர் சமுதாயத்தோட ஆதரவோடு ஆட்சியை பிடிக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.